கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாளிலும் ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதித்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமே பரநேசு தங்குமிடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். பரிசுத்தமே பரநேசு தங்குமிடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். கர்த்தர் மலை மேல் ஏறிச் சென்று நிற்கக்கூடியவன் யார்? மாசற்ற செயல் தூய உள்ளம் உடைய மனிதனே. நாம் எல்லாம் பரிசுத்தராவதே நம் தெய்வத்தின் தீரு சித்தம். பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமே பரநேசு தங்குமிடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். பரிசுத்தர் என்றே ஓய்வின்றி பாடும் பரலோக கூட்டத்தோடு, வெண்ணாடை அணிந்து குருத்தோலை ஏந்தி என்னாலும் பாடுவேன். பரிசுத்தமே பரநேசு தங்குமிடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்தமாக இருக்கிறதால்தான் கடவுள் நம்முடைய உள்ளத்தில் வாழ்வார். ஆகவே பரிசுத்தமாக ஜீவிக்க பாவங்களை எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அந்த அற்புதமான அந்த சாட்சியத்தை, மனம் திரும்பிய அந்த அனுபவங்களை பெற்று நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கட்டளை. ஆகவே ஆண்டவராக இயேசு நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் கரம் பிடித்து நடத்தி வருகிறார். மோசேயோடு இருந்தது போல் நான் உன்னோடு இருந்து உங்களை நடத்துவேன் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலகம் முழுவதும் இன்று ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காய், ஆண்டவருக்காய் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் உலகத்தை சிருஷ்டித்தவர், உலகத்தை ரட்சித்தவர், பாவத்திலிருந்து மக்களை மீட்டெடுத்தவர், தம்முடைய இரத்தத்தை சிந்தி மனுகுலத்தை மீட்டெடுக்க இந்த உலகத்திற்கு வந்த ஒரே தெய்வம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நம்முடைய இரட்சகராகிய இயேசுவை நாம் துதிப்போம், போற்றுவோம், புகழ்வோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆகவே மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு நான் கூட இருப்பேன், உங்களை நான் வழிநடத்துவேன். இந்த உலகத்திலே நமக்கு பிரியமானவர்களே யார் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் இல்லையோ, ஆனால் கடவுள் நம்முடைய அவர் கரம் பிடித்து நம்மை பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே அவருடைய வசனங்களை நம்புவோம், அவரை கரம் பிடித்துக் கொள்வோம். அவர் நம்மை நடத்துவார். ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய வேத வசனம் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. ஆகவே எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய இறை பிரசன்னம் நம்மை தாங்கிக் கொள்ள வேண்டும். ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவரை முற்றுமாய் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் நம்மை தப்புவிப்பார், ஏந்துவார், சுமப்பார், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலத்தை கொடுப்பார். அல்லேலூயா. தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். உனக்கு கோழை உள்ளத்தை கொடுக்கவில்லை, பயமுள்ளத்தை தரவில்லை, அன்பும் கட்டுப்பாடும் மிக தைரியமான வல்லமையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் தைரியம், கட்டுப்பாடு, தேவையில்லாத காரியங்களிலே நம்மை எந்த இடத்திலும் நம்மை கால் தவற விட மாட்டார். ஏனென்றால் அவரே தாங்குகிறவர், அவரே காக்கிறவர், அவரே ரட்சித்தார். தாயின் கருவிலேயே உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசித்தார், தொட்டார், சுகப்படுத்தினார். நம் ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து வழிநடத்துகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வசனம், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கூட்டிக் கொடுப்பேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாற்றுவேன், நான் உங்களை காப்பாற்றுவேன், திக்கற்றவர்களாக விட மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிற தெய்வம்
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாக்கு கொடுத்த அதே தேவன் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் காண்கிறவராக இருக்கிறார், அவர் தப்புவிக்கிறவராக இருக்கிறார், அவர் ஏந்துகிறவராக இருக்கிறார். ஆகவே அன்பு தெய்வமே, எங்களோடு நீர் கூட இருப்பீராகப்பா. எங்களுடைய ஆண்டவரே எல்லா நேரங்களிலும் எங்களுடைய ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் கண்மணி போல காத்து வழிநடத்துவேன் என்று சொன்ன ஒரு தாய் தகப்பனை ஆண்டவரே எங்களை விட்டு விலகினாலும் நீரோ கரம் பிடித்து வழிநடத்துகிற தெய்வமாய் இருக்கிறீரப்பா. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுவேன் என்று சொன்னீரே. ஆகவே ஆண்டவரை நீரே தாயாக தகப்பனாக ஆண்டவர் உலகம் முழுவதும் இருக்கிற கோடா கோடியான ஜனங்களுக்கு என் தகப்பன் தாயாக தகப்பனாய் இருப்பீராகப்பா. உலகம் முழுவதும் ஆண்டவரை உம்மை தேடுகிற ஆண்டவரே மக்களாய் வாழ்கிறார்களப்பா. நீர் வெளிப்படுவீராகப்பா. ஆண்டவரே, அநேக நாட்கள் ஜெபிக்க முடியாமல் ஊழியம் செய்ய முடியாமல் இருக்கிற தடைகளை மாற்றியதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு பிரசன்னம், ஒரு பாதுகாப்பு உலகத்தின் கடைசி நிமிடம் வரையிலும் ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்தில் வாழுகிற கடைசி நிமிடம் வரையிலும் ஊழியத்தையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பையும் மனம் திரும்புதலையும் ஆண்டவர் எப்படியாகிலும் வாய்ப்பு இருந்தாலும் இல்லை என்றாலும் நாங்கள் சொல்லக்கூடிய அந்த தைரியத்தையும் பக்குவத்தையும் தருவீராகப்பா. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. திருச்சபை ஆசீர்வதிப்பீராகப்பா. எல்லா மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. காவல்துறை, நீதித்துறை, சட்டத்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை, அரசியல் துறை, வியாபாரத்துறை, சினிமாத்துறை ஆண்டவரே தகப்பனே எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பை தருவீராகப்பா. எல்லோரும் ஆண்டவரை அண்டி ஆண்டவர் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே தகப்பனே. இதோ 2025 வருடம் ஆண்டவரே, ஜனவரி முதல் ஆண்டவரே தகப்பனே இதோ அக்டோபர் மாதம் வரையிலும் கண்மணி போல காத்து வழிநடத்துவீராப்பா ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் மீதியாய் இருக்கிற 2 மாதங்களிலும் ஆண்டவரே ஒரு பிரசன்னம், பாதுகாப்பு எங்களுக்கு கூட இருக்கட்டும் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே தகப்பனே உபதிரங்கள் உண்டு ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவர் திடன் கொள்ளுங்கள், உங்களை ஒன்றும் அணுகாது என்று சொல்லுவது போல் அப்பா அப்படி வசனம் எங்களை தேற்றிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வசனமே எங்களுக்கு அருமருந்து ஆண்டவரே. பச்சிலையோ மருந்தோ இல்லை, வேத வசனமே எங்களுக்கு மருந்தா இருப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லா ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய நல்ல கிருபை தாரும் ஆண்டவரே. இதோ இந்த வேத வசனங்கள் மூலமா எங்களோடு பேசுவதற்காய் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனே எங்களோடு கூட இருந்து வழிநடத்துவீராக. அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இதோ இந்த ராத்திரி வேளையில் உமது பிரசன்னம் கூட இருக்கட்டும். நாள் முழுவதும் கண்மணி போல காத்து வந்தவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த தேசத்தை ஆசீர்வதியும், பட்டணத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரை. காவல்துறை, நீதித்துறை, சட்டத்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை, அரசியல் துறை, சினிமா துறை மற்றும் ஆண்டவரை தகப்பனே பணி செய்கிற எல்லா ஆண்டவரை தகப்பனே வேலைகளில் உங்கள் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரை. பிரயாணங்களை பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா ஆண்டவரை. எல்லா நேரங்களிலும் உமது ஆண்டவர் சமூகம் கூட இருக்கட்டும் சுவாமி ஆண்டவர். இயற்கையினால் வருகிற ஆண்டவரை உபத்திரங்களை மாற்றி அமைப்பீராகப்பா. நீர் பாதுகாப்பை தந்து எங்களை வழிநடத்தும். எல்லா துதி கன மகிமை கேரெடுக்கிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்கள் நண்பர்களே. இந்த காணொலி பார்க்கிற என் அன்பு சகோதர எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். ஊழியம் செய்ய எங்களுக்கும் ஆண்டவர் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தர கர்த்தர் உங்களுடைய ஜெபங்கள் மூலமாக எங்களை தாங்குவீராக. எங்களுடைய அலைபேசி எண் 9994528197 மற்றும் 9443067954. நன்றி, வணக்கம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.